रामकृष्ण हरि ज्ञानेश्वर महाराज की जय. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சத்சங்கம் கொஞ்ச நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி பக்தி திடமான நம்பிக்கையோடு இருக்கணும், யாரை பக்தி பண்ணணும், மகான குருவாக எடுத்துண்டு திடமான நம்பிக்கையோட சரணாகதி அடையும் போது நமக்கு நிறைய பக்குவங்கள் கிடைக்கும். நிறைய சின்ன சின்ன கதைகள் பார்த்தோம். கலியுகத்தில் பகவானுடைய நாமாக்கு என்ன ஒரு பவர் இருக்குது, மற்ற யுகத்தில் பண்ணுற ஹோமம், யாகம், தியானம், தவம் எல்லாத்துக்கும் என்ன பலனோ அந்த பலன் பகவானுடைய நாமாக்கு கிடைக்கிறது. அந்த பகவான் நாமாவே ஒரு குருவோட கிருபையோடு நம்ம பண்ணும்போது, ஒரு குருவோட அருளோடு பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சீக்கிரம் அதுக்கான பலன் கிடைக்கிறது அப்படின்னு நேற்று கதையில் நம்ம பார்த்தோம். 7 வருஷம் பண்டரிபுரம் போய் விட்டலுடைய நாமாவை வீட்டில் அவ்வளோ சொல்லி பகவான் அங்கே போய் பண்டரிபுரத்தில் பார்த்தும் பலன் கிடைக்கல. ஆனால் மானசீகமாக துக்காராம் மகாராஜை குருவாக எடுத்துட்டு பகவானுடைய நாமாவை சொல்லும்போது எவ்வளோ சீக்கிரம் பலன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். ஒரு குருவை வணங்கும்போது நம்ம தலையெழுத்து மாறும் அப்படின்றத கௌசியோட கதையில் பார்த்தோம். குரு எவ்வளோ முக்கியம், மகான்களுக்கே குரு இருக்கா. ஞானேஸ்வர் மகாராஜுடைய குரு அவளுடைய அண்ணா நிவர்த்திநாத், நாம்தேவ் மகாராஜுடைய குரு விட்டோபா கேச்சர், அந்த கதையில் பார்த்தோம். துக்காராம் மகாராஜுக்கு சொப்பனத்தில் குரு வந்தான்னு சொன்னோம். சைத்தன்ய மகாபிரபு இஸ்கானுடைய ஃபவுண்டர், அவர் தான் துக்காராம் மகாராஜுடைய குரு. ஏக்நாத் மகாராஜுக்கு ஜனார்த்தன மகாராஜ், மகாபெரிவாளுக்கு ஆதிசங்கரர். அந்த மாதிரி மகான்களுக்கே குரு இருக்கா. நமக்கெல்லாம் குருவாக மாத்திரையில் வித்யாமா இருக்கா. எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், தீர்வுகள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு நிறைய அருள் பாவிச்சிருக்கா அம்மா. குருவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பக்தி பண்ணுறோம், பகவான் நாமா சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் முதற்கண் என்ன அப்படின்னா கைங்கரியம். குருவுக்கு கைங்கரியம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா சேவா பாவத்தில் இருக்கணும். அது இப்போ நம்ம நேர்லேயே நம்ம வித்யாமாவை பார்க்க போகும்போது சின்ன சின்ன கைங்கரியம் அவளால் முடிஞ்சது பண்ணுறோம் இல்லையா. எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மகான குருவாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது, ஆற்றுல நம்ம ஒரு மகான குருவாக நம்ம வழிபடும் போது பூஜைகள் அழகாக பூவெல்லாம் வச்சு பகவானுக்கு அவளுடைய நாமா சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி முடிஞ்சால் 2-3 பாட்டு இல்லை ஸ்லோகங்கள், பாராயணம் ஏதோ ஒன்று பண்ணுறோம். நம்ம மாற்று பூஜை ரூமை நம்ம எப்படி அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி பளிச்சுன்னு வச்சுக்கணும். அழுது வடைஞ்சாண்டு பூஜை அறை அவள் அங்கே இருக்கா. பகவான் நம்ம ஆற்றுல இருக்கா, மகான்கள் நம்ம ஆற்றுல இருக்கா. அப்போ அழகாக அந்த மாதிரி நினச்சிண்டு அவளுக்கு பண்ணணும். நம்ம ஏதோ நின்றுட்டு விளக்கு ஏற்றிட்டு எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, இதை பண்ணு, எனக்கு அந்த வீடு வாங்கணும், எனக்கு இந்த பைசாவை கொடு, எனக்கு இந்த நகையை வாங்கணும், என் பையன் இப்படி படிக்கணும், இப்படி வரணும், அதெல்லாம் வேண்டுதல் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், வேண்டுதல் அப்படின்றது இருக்கவே கூடாது. நம்ம ஆற்றுல ஒரு மெம்பர் பகவான் நம்ம ஆற்றுல ஒரு மெம்பர், அவனை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை தான் கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஞானேஸ்வர் மகாராஜுக்கு அவளுடைய அண்ணா நிவர்த்திநாதே குருவாக இருந்ததுனால கைங்கரியம் பண்ண முடியலை. ஆனால் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. அதனால் ஏக்நாத் மகாராஜா ஸ்வரூபம் எடுக்கிறான். 15th செஞ்சுரியில் ஏக்நாத் மகாராஜ் பைத்தனில் பிறக்கிறா. நல்ல செல்வந்தர். ஏக்நாத் மகாராஜ் யார் அப்படின்னா பக்த பானுதாசருடைய கொள்ளு பேரன். பக்த பானுதாசரி என்ன பண்ணா அப்படின்னா, அப்போல்லாம் ராஜா காலம் இல்லையா, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த விஜயநகரம், அதோடைய விஜயநகரத்தில் ஆட்சி புரிந்த ராஜா ராமராயர், அவர் பண்டரிபுரம் வரா. அங்கே
பண்டரிபுரத்தில் பாண்டரங்கனுடைய அழகை பார்த்துட்டு சொக்கி போய், இவ்வளோ அழகான விக்கிரகம் இங்கே இருக்கணுமா, நம்மளுடைய தலைநகரத்தில் இருக்கணும்னு சொல்லி ஹம்பியில் கொண்டு போய் வச்சுட்டா. அப்போ பானுதாசர் பண்டரிபுரம் வரும்போது அப்படியே பகவான் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த இடம், ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் எப்படியோ போய் அங்கே போய் மீட்டு எடுத்துன்னு வந்தா. பண்டரிபுரத்துக்கு திரும்ப பகவானை பாண்டரங்கனை மீட்டு எடுத்துன்னு வந்தது பானுதாசர். அவருடைய கொள்ளு பேரு ஏக்நாத் மகாராஜ். ஏக்நாத் மகாராஜ் சாந்தஸ்வரூபி, அவ்வளோ சாந்தம். அதுக்கான கதை வரும். எவ்வளோ ஒருத்தர் சாந்தமாக இருக்க முடியும், அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கதை வரும். அதே மாதிரி குரு கைங்கரியம் ஏக்நாத் மகாராஜ் பண்ணது தான். எப்படி குருவுக்கு கைங்கரியம் பண்ணா, அதனால் அவருக்கு என்ன கிடைச்சது, எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.